ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷஷ்டிகா கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே காரசாரமான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ப்ரான் பெப்பர் ஃப்ரை. இது சூப்பரான ஸ்டார்டர்னு கூட. இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். இதோட லிஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் லேசாக சூடான உடனே 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான அப்புறமா 2 கிராம்பு 1 இன்ச்சு பட்டை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது பொரிஞ்சக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சக்கப்புறமா 2 பச்சை மிளகா 2 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப்பு கிட்டத்தட்ட 150 கிராம் வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறமா நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட சேர்க்கலாம், உங்களோட இஷ்டம்தான். ஆனால் இந்த மாதிரி இஞ்சி பூண்டை நசுக்கி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிடணும். முழுசாக எங்கேயுமே தெரியக்கூடாது. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிடணும். ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம தூளுங்களை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள் கோரியாண்டர் பவுடர், அப்புறமா 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு மசாலா ரொம்ப கரிஞ்சு போகாமல் குறைஞ்ச தீயில் வச்சு வதக்கிக்கோங்க. தீ அதிகமாக இருந்தால் மசாலா கரிஞ்சிரும், ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட் வந்துடும். இப்போது நான் 300 கிராமு ப்ரானை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எலுமிச்சம்பழ சாறில் 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதை இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மசாலா ப்ரானோட எல்லா பக்கமும் படுற மாதிரி லேசாக கிளறி விடுங்க. விட்டுட்டு இதை சும்மா ஒரு 30 செகண்டுக்கு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோன்னா அதில் இருக்கிற நீர் சத்தெல்லாம் வெளியே வந்துடும். இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 15 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். தணல் அதிகமாக வச்சிங்கன்னா ப்ரானோட உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் வேகமாக வற்றிடும். ஆனால் ப்ரான் குக் ஆகாது. அதே மாதிரி ரொம்ப ஓவர் குக் பண்ணாலும் ப்ரான் ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் மீடியமான தணலில் வச்சே குக் பண்ணுங்கள். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நம்மளோட ப்ரான் எல்லாம் குக் ஆகிடுச்சு. இப்போது நான் எடுத்து வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் அளவு பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது அந்த கிரேவியோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வைங்க. அப்போ தான் இந்த ப்ரானோட மொத்த ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும். கிரேவியும் இன்னும் நல்லா திக்காக வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா திக்காக கிடச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வேணால் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மசாலா ஃபுல்லாக ப்ரானோட எல்லா பக்கமும் கோட் ஆகணும்னா இதை நீங்கள் இன்னுமே நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா கடைசியாக இந்த ப்ரானோட மசாலா எல்லாமே ப்ரான் மேலே ஃபுல்லாக ஒட்டிக்கும். இந்த மாதிரி. இப்போ நம்மளுடைய ப்ரான் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சஷ்டிகா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.